பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே பொன்னம்பலம் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு கற்பக விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகத்தில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க கோபுர தரிசனம் செய்தனர். அவர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மதுரை வில்லாபுரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த தங்க விநாயகர் திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக முருகப்பெருமான் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. முருகன் வள்ளி தெய்வ யானைக்கு பால், நெய், பன்னீர் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பனி நேர்மொழியால் புரம் வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதி மக்கள் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டனர். நாகை மாவட்டம் எட்டுக்குடியில் அமைந்துள்ள முருகனின் ஆதிப்படை வீடான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவையொட்டி முருகப்பெருமான் தெய்வானை கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாப்பிள்ளை அழைப்பு, மாலை மாற்றும் வைபவத்தை தொடர்ந்து முருகப்பெருமான் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை எடுத்து வர சுவாமி திருக்கல்யாணம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள அருள்மிகு பாகம்பெரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வ யானை திருக்கல்யாண வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமியின் திருக்கல்யாணத்தை கண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமியை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உலக புகழ்பெற்ற முத்துமலை முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக முருகப்பெருமானின் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. தியான மண்டபத்தில் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றதைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி சமேத வள்ளி தெய்வ யானை சுவாமிகள் தங்கத்தேரில் எழுந்தருளி காட்சியளித்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கோவில் வளாகத்தை சுற்றி தங்கத்தேர் இழுத்து வரப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கமிட்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தாய் கருமாரியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. திரளான பெண்கள் பால்குடங்களை சுமந்து ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் கந்தசஷ்டி விழாவையொட்டி திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவசேனா சுவாமிகளுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர். நாகை மாவட்டம் சிக்கலில் பிரசித்தி பெற்ற சிங்காரவில்லர் கோவிலில் முருகப்பெருமான் தெய்வயானை திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தரிசித்து அரோகரா கோஷங்கள் முழங்க சுவாமியை தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்துள்ள சிவன்மலை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு முருகப்பெருமான் தெய்வயானை அம்மன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து முருகர் தெய்வயானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷம் முழங்க சுவாமியை வழிபட்டு கந்தசஷ்டி விரதத்தை நிறைவு செய்தனர்.